ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம டெய்லி பேசக்கூடியதான சென்டென்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என் பார்வையில் அல்லது எனது பார்வையில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இன் மை வியூ, இன் மை வியூ, என் பார்வையில். நெக்ஸ்ட் ஒன், நான் பார்க்கும் விதம், நான் பார்க்கும் விதம். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, the way I see it is, the way I see it is, நான் பார்க்கும் விதம். நெக்ஸ்ட் ஒன், நான் உடன்படுகிறேன், நான் உடன்படுகிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ அக்ரி வித் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஜெனரலி அக்செப்டட் தட், இட் இஸ் ஜெனரலி அக்செப்டட் தட், இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் அதை உண்மையில் உணர்கிறேன், நான் அதை உண்மையில் உணர்கிறேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ரியலி ஃபீல் தட், ஐ ரியலி ஃபீல் தட், நான் அதை உண்மையில் உணர்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வது என்னவென்றால், நான் சொல்வது என்னவென்றால். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வாட் ஐ மீன் இஸ், வாட் ஐ மீன் இஸ், நான் சொல்வது என்னவென்றால். நெக்ஸ்ட் ஒன், நான் முற்றிலும் உறுதியாக இருக்கிறேன், நான் முற்றிலும் உறுதியாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ am absolutely convinced, ஐ am absolutely convinced, நான் முற்றிலும் உறுதியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அவரை நம்பலாம், நீங்கள் அவரை நம்பலாம். இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ கேன் ரிலை ஆன் ஹிம், யூ கேன் ரிலை ஆன் ஹிம், நீங்கள் அவரை நம்பலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போதும் அவரை நம்பலாம், நீங்கள் எப்போதும் அவரை நம்பலாம். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் ஹிம், யூ கேன் ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் ஹிம், நீங்கள் எப்போதும் அவரை நம்பலாம். நெக்ஸ்ட் ஒன், என் நம்பிக்கை அது, என் நம்பிக்கை அது. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, மை கன்விக்ஷன் இஸ் தட், மை கன்விக்ஷன் இஸ் தட், என் நம்பிக்கை அது. நெக்ஸ்ட் ஒன், தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன், தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ திங்க் பர்சனலி, ஐ திங்க் பர்சனலி, தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், விஷயம் என்னவென்றால், விஷயம் என்னவென்றால். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, த பாயிண்ட் இஸ் தட், த பாயிண்ட் இஸ் தட், விஷயம் என்னவென்றால். நெக்ஸ்ட் ஒன், எனக்காக கேள், எனக்காக கேள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி சொல்லுவோம்ல, எனக்காக நீ கேளு அப்படி சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஆஸ்க் ஃபார் மீ, ஆஸ்க் ஃபார் மீ, எனக்காக கேள். நெக்ஸ்ட் ஒன், என்னை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, as far as I am concerned, as far as I am concerned, என்னை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் ஒன், நான் தவறாக நினைக்கவில்லை என்றால், நான் தவறாக நினைக்கவில்லை என்றால். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், நான் தவறாக நினைக்கவில்லை என்றால். நெக்ஸ்ட் ஒன், அது அனைவருக்கும் தெரியும், அது அனைவருக்கும் தெரியும். இதை எப்படி சொல்லலாம் நம்ம இங்கிலீஷில் அப்படின்னா, எவ்ரிபடி நோஸ் தட், everybody knows that.
அது அனைவருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ காண்ட் ஃபவுண்ட் இட். ஐ காண்ட் ஃபவுண்ட் இட். என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் முடித்து விட்டீர்களா. நீங்கள் முடித்து விட்டீர்களா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ டன். ஆர் யூ டன். நீங்கள் முடித்து விட்டீர்களா. நெக்ஸ்ட் ஒன், என்னால் காத்திருக்க முடியும். என்னால் காத்திருக்க முடியும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ கேன் வெயிட். ஐ கேன் வெயிட். என்னால் காத்திருக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் காத்திருக்க முடியாது. என்னால் காத்திருக்க முடியாது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன நடக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில். இங்கே என்ன நடக்கிறது. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இங்கே என்ன நடக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அங்கே என்ன நடக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து உட்காருங்கள். தயவு செய்து உட்காருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட். தயவு செய்து உட்காருங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன். என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பிறகு அழைக்கிறேன். நான் உன்னை பிறகு அழைக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் உன்னை பிறகு அழைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் வருவேன். மீண்டும் வருவேன். ஐ வில் கம் அகைன். ஐ வில் கம் அகைன். மீண்டும் வருவேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் ஒன், அடுத்த முறை சந்திப்போம் என்று நம்புகிறேன். அடுத்த முறை சந்திப்போம் என்று நம்புகிறேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஹோப் டு see you நெக்ஸ்ட் டைம். ஹோப் டு see you நெக்ஸ்ட் டைம். அடுத்த முறை சந்திப்போம் என்று நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் விருப்பு வெறுப்புகள் என்ன. உங்கள் விருப்பு வெறுப்புகள் என்ன. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வாட் ஆர் யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். உங்கள் விருப்பு வெறுப்புகள் என்ன. நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா. நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.